இரண்டாவது பட்டிமன்ற தலைப்பு: விடுமுறை நாட்களில் குழந்தைகள் மிகவும் விரும்புவது வீட்டில் இருப்பதா வெளியே செல்வதா? தங்களது விருப்பங்களையும் வாதங்களாக மேடையில் பேச வரும் பட்டிமன்ற பேச்சாளர்கள். அவர்களை அறிமுகம் செய்வதில் ஆர்கேவி மிகவும் பெருமை கொள்கிறார். விடுமுறை நாட்களில் குழந்தைகள் மிகவும் விரும்புவது வீட்டில் இருப்பதா வெளியே செல்வதா? வீட்டில் இருப்பதே என்ற அணியிலிருந்து பேச வருகின்றனர் 3 மாணவர்கள். முதலாவது உறுப்பினராக மித்ரன் கிரேட் 2. அழகாக உற்சாகமாக கைத்தட்டி நம்ம வரவேற்கலாம். இரண்டாவது உறுப்பினராக கர்ஷனா கிரேட் 3. மூன்றாவது உறுப்பினராக ஆதிரா கிரேட் 3. இல்லை, வீட்டிலையே இருந்தால் ரொம்ப போரு, குழந்தைகள் விரும்புவது வெளியில் செல்வதே என்ற அணியில் பேச முதலாவதாக பூர்ணவித்துரன் கிரேட் 2. இரண்டாவதாக பரிஷ்மிதா பாண்டி கிரேட் 2. மூன்றாவதாக மதுமிதா கிரேட் 3. நல்ல உற்சாகமான கைத்தட்டல். அது நம் வீட்டை போல வருமா, என் நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா? சொர்க்கம் அது நம்முடைய வீடு. சொர்க்கமே என்றாலும் நம்முடைய வீடு மாதிரி வராது. வீடு அணியிலிருந்து முதலாவதாக பேச வருகிறார் மித்ரன். வாங்க மித்ரன். தாயே வணக்கம், தமிழே வணக்கம், அமிழ்தே வணக்கம், அருள்வாயே வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் கூறி உரையை தொடங்குகிறேன். வீடுதான் சொர்க்கம் நடுவர்களே. வீட்டில் இருந்தால் காலையில் லேட்டாக எழுந்திக்கலாம், குளிச்சுட்டு வந்தால் ஃப்ரீயாக பிடிச்சி ட்ரெஸ் போட்டுட்டு அம்மா சாப்பாடு வச்சால் சூடான தோசை சாம்பார், சூடான தோசை மட்டன் குழம்பு எவ்வளோ வேணுமோ அம்மா கிட்ட ஜாலியாக கதை பேசிக்கிட்டே சாப்பிட்லாம். தங்கச்சி வைக்கிற தோசை எடுத்து சாப்பிட்டு அப்பா ஏன் தாத்துட்டுனாலும் அவனுக்கு இன்னும் 2 தோசை வைமான்னு சொல்லுவாங்க. குடும்பத்தோட சந்தோஷமாக பேசி சிரித்து தனி சுகம்தான். காலையில் மட்டும் இல்லை, 3 நேரம் வேண்டிய சாப்பாடு தான். சாப்பிட்டுட்டு முடித்ததும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அம்மா கூட செஸ் விளாண்டுட்டு ஸ்நாக்ஸ் இருந்தால் சாப்பிட்டுட்டு பாப்பா கூட விளையாடுவேன். எங்கள் அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா எல்லாரும் குழந்தைகள் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. நான் எங்கள் சித்தி பையன் கூடயும் மாமா பொண்ணு கூடயும் நல்லா விளையாடுவேன். என்னோடய கிளாஸ் மேம் கொடுக்க அசைன்மெண்ட்டை நானே வேண்டியெல்லாம் அம்மா கிட்ட கேட்டு செய்வேன், பாடத்தை முடிப்பேன். என்னோடய ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக், ஷூ, சாக்ஸ் எல்லாத்தையும் நான் அம்மா கூட சேர்ந்து க்ளீன் பண்ணுவேன். என்னோடய சைக்கிளை நானும் எங்கள் தங்கச்சியும் சேர்ந்து கழுவி தொடச்சி வைப்போம். அப்போ நல்லா தண்ணியில் விளையாடுவேன். எனக்கு படம் வரைய ரொம்ப பிடிக்கும். நான் வரைஞ்ச படத்தை நான் ஃப்ரேம் ஆல்பம் போட்டு வச்சுருக்கேன். நான் வரைஞ்ச எங்கள் ஃபேமிலி படத்தை எங்கள் ஐப்பா ஃப்ரேம் போட்டு கொடுத்தாங்க, வீட்டில் மாட்டி வச்சுருக்கேன். வீட்டில் இருப்பதால் வேலைகளை முடிக்க முடியும். ஹோம்ஒர்க், அசைன்மெண்ட், இடத்தையும் பொருட்களையும் சுத்தம் செய்து வைக்க முடியும். சொந்தங்களோட மகிழ்ச்சியாக பேசியிருக்கலாம். அப்பா அம்மாவுக்கு எந்த செலவும் கிடையாது. திறமைகளை வளர்க்கலாம். குழந்தைகளுக்கு விடுமுறை மகிழ்ச்சி வீட்டில் இருந்தால் மட்டுமே என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி. அடையப்பா சபாஷ். வீடு தான் சொர்க்கம், எங்கள் அம்மா சமைச்ச உணவு தாங்க அமிர்தம். இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறையில் உறவுகள், ஐயம்மா, ஐயாப்பா, அப்பா, அம்மா, சித்தி, சித்தப்பா எல்லா உறவுகள் கூடயும் மணிக்கணக்காக நேரம் செலவழிப்பது தான் எனக்கு சொர்க்கம். அது மட்டும் இல்லை, அம்மா அப்பாவுக்கு செலவு வச்சிடவே கூடாது அப்படின்னு முடிவோடு இருக்கிற மித்ரனுக்கு அன்பு வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம்.
வெளியே செல்வது குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியை தருமா? ஏன்னா வீட்டிலே இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே. அடுத்ததாக வெளியே அணியிலிருந்து முதலாவதாக பேச வருகிறார் பூர்ணவித்துரன். வாங்க பூர்ணவித்துரன். தமிழுக்கு அமுதென்று பெயர், இன்பத் தமிழங்கள் உயிருக்கு நேர். என் உயிருக்கு நிகரான தமிழே, என் உறவுக்கு முதலான பெற்றோரே, என் உரைக்கு முதலான நடுவரே, வணக்கம். நடுவர் அவர்களே, ஒரே ஒரு நாள் லீவ் விட்டா நண்பன் மித்ரன் சொல்றதெல்லாம் சரி, அடுத்த நாளும் வீட்டில் இருந்தா அதையே செய்யப்படியுமா? போர் அடிக்கும். லீவ் விட்டாலே வெளில போகிறது தான் சந்தோஷம் நடுவர்களே. வெளில போனால் புது புது இடங்களை பார்க்கலாம், புதியவங்களோட பழகலாம், புதுவிதமான அனுபவங்கள் வாங்கி சாப்பிட்லாம். எத்தனை புதுவிதமான அனுபவங்கள். இதெல்லாம் விட்டுட்டு எங்கள் அம்மா இட்லி சுட்டாங்க, தோசை சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தான் எங்கள் அம்மா சமையல் ரொம்ப பிடிக்கும். டெய்லி அதான் சாப்பிட்டுட்ருக்கேன். அம்மா அப்பா கூட ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாரு. அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் நான் சொல்கிறேன் கேளுங்க. லீவு நாளில் கூட எங்கள் அம்மா தூங்கவே விட மாட்டாங்க. தம்பி விது எந்திரி, பாப்பா அழுகிறது அவன் காதில் விழுறையா அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு எந்திரிச்சு போனால் அவன் 4 அடி அடிப்பா, இல்லைன்னா கடிப்பா. இந்த அடியையும் கடியையும் வாங்கிட்டு நம்மளால் வீட்டில் இருக்க முடியுமா? அம்மாட்ட சொல்லிவிட்டு சீக்கிரமாக குளித்து சாப்பிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு விளையாட போயிடுவேன். வீட்டுக்குள்ளேயே எவ்வளோ நல்லா இருக்கிறது. சைக்கிள் எடுத்துகிட்டு தெருவையே சுற்றி வரும்போது முகத்தில் காற்று படும் போது எவ்வளவோ சந்தோஷம். சைக்கிளோட தெரியும் ஒரு கான்ஃபிடென்ஸ். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கொஞ்ச நாள் விளையாடுவேன். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஜாலினா, நைபர்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அதை விட ஜாலி. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட மேம்கிட்ட ஏதாச்சும் சொல்லிடுவேன்னு சொல்லுவாங்க. நைபர்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு நான் பிறந்த 1 வயசுலேருந்து என் கூட விளையாடுவாங்க. அவங்க ஸ்கூலில் நடந்தது நம்ம ஸ்கூலில் நடந்ததெல்லாம் ஷேர் பண்ணி பேசும்போது எவ்வளவோ சந்தோஷம். வீட்டில் இருந்தால் தான் நான் ஹாபியை க்ரியேட் பண்ணணும் கிடையாது. மை ஃபேவரட் கேம் கிரிக்கெட். கிரிக்கெட் பிளேயர் ஆகுறது என்னோட ஆம்பிஷன். வீட்டுக்குள்ளேயே இருந்தால் கிரிக்கெட் பிளேயர் ஆக முடியுமா? அப்புறம் என்ன சொன்னார், சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தால் ஜாலியாக ஒரே தொல்லை தான். எங்கள் மாமா பொண்ணு வந்தா என் டாய்ஸ் எடுத்து விளாண்டு டாய்ஸ் எல்லாம் உடச்சி போட்டுருவா. அதுக்கடுத்து அம்மா திட்டுவாங்க. அதுக்கடுத்து சண்டை தான் வரும். இதுவே எல்லோரும் லீவ் நாளில் எல்லாம் சேர்ந்து டூர் பிளான் பண்ணி போனால் எவ்வளவோ சந்தோஷம். ட்ராவல், ஹோட்டல், ரெசார்ட், ஃபுல் என்ஜாய்மெண்ட். எங்களுக்கு வெளில போகிறது தான் பிடிக்கும். குழந்தைகளுக்கு அதான் மகிழ்ச்சியானது. உங்களிடம் அழைத்து கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, என்ன ஒரு யதார்த்தமான ரசிக்கிற மாதிரி ஒரு பேச்சு பார்த்துங்க. மாமா பொண்ணு தொல்லை தர்றாங்க, அதனால தாங்க நான் வெளியவே போகிறேன். வீட்டில் இருக்கிற அத்தை பொண்ணு மாமா பொண்ணை சமாளிக்கவே நம்ம விது தம்பிக்கு முடியல. அதை விட ரொம்ப விரக்தியாக பேசிட்டு போயிருக்கிறாரு. வீட்டில் இருக்கிறது போரு. பாவம் ரொம்ப அடி வாங்கியிருக்காரு தங்கச்சி பாப்பா கிட்ட. ரொம்ப அருமையாக பேசிட்டு போன பூர்ண விதூரனுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வீட்டில் எப்படியெல்லாம் குழந்தைங்கள வேலை வாங்குறீங்க? இப்படி வேலை வாங்கினா எப்படி வீட்டில் இருக்கிறது? வீடு அணியை காப்பாற்ற வராங்க கர்ஷனா. வாங்க கர்ஷனா. செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. தேனாய் நிற்கும் செந்தமிழை வணங்கி கற்கண்டாய் பேசும் நடுவரை வாழ்த்தி தித்திக்கும் கரும்பாய் திகட்டாத அன்பு செலுத்தும் பெற்றோரை பணிந்து நான் என் வாதத்தை தொடங்குகிறேன். குழலினிது யாழினிது எம்பர்த்தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். திருவள்ளுவர்
மூச்சு போல வீட்டில் இருக்க மகிழ்ச்சி தெரியாதவங்க தான் வெளியே சுற்றுறது, வெளியூருக்கு போய் தங்குறது இதெல்லாம் சந்தோஷம்னு சொல்லுவாங்க. இவன் சொன்ன மாதிரி டூர் போனோம், அதோ குடும்பத்தோடு டூர் போனோம், எவ்வளோ செலவாகும்னு தெரியுமா? அதனால் அப்பா அம்மாவுக்கு கஷ்டம். டூர் போகிறதுக்கு சேமிக்கணும், டூர் போயிட்டு வந்த பிறகு செலவை குறைக்கணும். எதுக்கு அதெல்லாம்? அதுக்கு வீட்டிலே இருக்கலாமே. ட்ராவல் குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னு யார் சொன்னது? பஸ்ஸு, ஏசி கார் ட்ராவல் நிறைய குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது. வாமிட் வரும், தலைவலிக்கும், காசு கொடுத்து கஷ்டப்படணுமா? ஹில் ஸ்டேஷன்லாம் ஊட்டி கொடைக்கானல் போனால் அவ்வளோதான். பஸ்ஸு சுற்றி சுற்றி ஏறக்குள்ள எனக்கு தலையே சுற்றிடும். கஷ்டப்பட்டு போனால் போய் தங்குற ஹோட்டல் சரியாக இருக்காது. இதில் சைட் சீயிங், காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும். ஊர் சுற்றிட்டு வந்தால் ரொம்ப டயர்டாகிரும். சாப்பிட்டா ஹோட்டல் ஃபுட், ஊர்லேருந்து வந்த உடனே உடம்பு சரியில்லாமல் போயிடும். மருத்துவ செலவு வேறு. ஆனால் நான் நடுவர் அவர்களே, வீட்டில் இருந்தால் செலவை குறைக்கலாம், உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். எங்கள் குடும்பம் கூட்டு குடும்பம். தாத்தா பாட்டி, பெரியம்மா பெரியப்பா, சித்தி சித்தப்பா, அண்ணன் அக்கா தங்கச்சி தம்பி எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு வீட்டில் பாட்டுக்கு பாட்டு, விளையாட்டு, அவ்வளவு சந்தோஷம். இதனால் உறவுகள் சேர்ந்து ஒற்றுமையாய் வாழலாம். வீட்டின் ஒற்றுமையே நாட்டின் ஒற்றுமைக்கு வழிவகுக்கும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அதோட லீவ் ஸ்கூலில் எதுக்கு விடுறாங்க? பண்டிகை நாட்களுக்கு தானே. நீங்கள் சொல்கிற மாதக்கணக்கு லீவ் வருடம் ஒரு முறை தான். ஆனால் பண்டிகை மாதமாக வரும். மாதம் டூர் போக முடியுமா? அல்ல பண்டிகை நாட்களுக்கு வெளியே தான் போக முடியுமா? ரம்ஜான், கிறிஸ்மஸ், தீபாவளி, பொங்கல் வீட்டில் நிறைய சத்தான சுவையான பலகாரங்கள் அம்மா செய்வாங்க. சேர்ந்து சாமி கும்பிட்டு சாப்பிட்டு எல்லாரும் சேர்ந்திருப்பதே குழந்தைகளுக்கு உண்மையான மகிழ்ச்சி. இப்பொழுது குழந்தைகளுக்கு உண்மையான மகிழ்ச்சி என்னவென்று உங்களுக்கே புரிந்திருக்கும் நடுவர் அவர்களே. உண்மையான நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று நம்பி அமருகிறேன். நன்றி. அப்பா, நீங்கள் பேசுனதில் எனக்கே தலை சுற்றுது கர்ஷனா. மருத்துவ செலவு குறையும்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன மாதிரி மருத்துவர்கள்லாம் எங்கே போகிறது? எல்லாரும் வெளியே போனால் தானே எங்களுக்கு கொஞ்சம் வருமானம் வரும். கூட்டு குடும்பம் பற்றி ரொம்ப அழகாக விடுமுறையை வீட்டில் தான் கழிக்கணும் என 3ஆம் வகுப்பு மாணவி கர்ஷனா அழகாக பேசி சென்றுள்ளார். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் கர்ஷனா. மாதம் வெளியில் போக முடியுமா? அப்பாக்கெல்லாம் கர்ஷனாவோட கருத்தை ஒத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் குழந்தைகள் சந்தோஷம், குழந்தைகள் விரும்புவது வெளியே போகிறது தான் அப்படின்னு வெளியே அணியிலிருந்து அடுத்ததாக பேச வராங்க பரிஷ்மிதா பாண்டி. வாங்க பரிஷ்மிதா பாண்டி. அகரம் போல் பிறந்த தமிழே, சிகரம் போல் வளர்ந்த தமிழே, லகரம் போல் உயர்ந்த தமிழ், என் தமிழையும் தம் பேசும் நல்ல உலகங்களையும் வாழ்த்தி வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். வீட்டுக்குள்ளே பார்த்த முகத்தே பார்த்த வெளியே ஒரே அலுப்பு. விடுமுறை நாட்களை வெளியே போகும்போது மனம் ஆழமாக ரசிக்க முடியும். ஒரு கவிதை சொல்லவா? ரவி வந்த அழகிய ஓவியம் ஏகே. மனமீசும் ட்ரெண்டால் அழகு, மனமீசும் மன அழகு, மலை தந்த நதி அழகு, நதி தந்த ஓசை அழகு, முகில் தந்த மலை அழகு, மலையில் ஆடும் மயில் அழகு. இயற்கை என்னையோடு இணைந்து பேச விடுமுறை நாட்கள். என்னோட ஆசை கவிஞனா வீட்டு சுண்ணை கப்பனைக்கு தடைப்படும், பறந்து வந்த உலகம் கப்பனைக்கு விதைப்படும். எனவே வெளியுலகம் மகிழ்ச்சி என்பது என் வாதம். குடும்பத்திலே அப்பா அம்மா அவசர கதியில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு குழந்தைங்கள் ஸ்கூல், ஹோம்ஒர்க், ப்ராஜெக்ட், எக்ஸாம், டென்ஷன். வீடே எப்போதுமே டென்ஷன். குடும்பத்தோடு வெளியே போகும்போது மகிழ்ச்சியாக இருக்கும். வெளியே போகும்போது சுத்தமான காற்று, சுத்தமான அருவி தென்னை, கண்ணை கவரும் பூக்கள், அழகான இயற்கை காட்சிகள் கண்களுக்கு வந்தாகிறது. இன்னொரு கவிதை, அழகான கவிதை சொல்லவா? பச்சை மரத்தில் மஞ்சள் பூக்கள் சிரிக்குது, பச்சை மரத்தில் மஞ்சள் பூக்கள் சிரிக்குது. சின்ன சின்ன பறவைகளாம் சிறகடித்து பறக்குது, சின்ன
சின்ன பறவைகள்லாம் சிறகடித்து பறக்குது. பார்த்து பார்த்து என் மனம் கவலையெல்லாம் போகுது. பார்த்து பார்த்து என் மனம் கவலையெல்லாம் போகுது. வெளியுலகத்தை பார்க்கும்போது பலதரப்பட்ட மக்களுடன் பழக முடியும், பேச முடியுது, அனுபவங்கள் பெற முடியுது. இது வீட்டிலே இருந்தா முடியுமா? முடியாது. உலகத்தோடு ஒட்டவர்கள். மேன் இஸ் எ சோசியல் அனிமல். வெளியுலகத்தில் ஒரு இடத்துக்கு தகுந்தவாடு நடந்து கொள்வது கற்றுத்தருகிறது. இந்த கற்றல் நம் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி தருகிறது என்று கூறி நடுவர்களையும் நல்லவர்களுக்கும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. எப்பா என்ன இந்த ஆர்கேவி பள்ளியில் இத்தனை ஹோம்ஒர்க்கு, இத்தனை அசைன்மெண்ட்டு, டென்ஷன் டென்ஷன் டென்ஷன், மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன் எங்கள் பரிஷ்மிதா பாண்டிக்கு. பறவைகள் பலவிதம், அதில் பரிஸ்மிதா ஒரு விதம். வெளி உலகத்தையும் இந்த இயற்கையையும் பறந்து திரிந்து சுற்றி வர ஆசைப்படும் பரிஸ்மிதாவிற்கு அன்பு வாழ்த்துக்கள். பரிஷ்மிதா சொன்ன மாதிரி கொற்ற அருவி வீட்டுக்குள்ளே வராது. இவ்வளவு சந்தோஷத்தை வீடு எப்படி தரும்னு சொல்ல வராங்க. அடுத்த பட்டிமன்ற பேச்சாளர் வாங்க ஆதிரா. தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே, வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே, உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லை அம்மா என்று கவிஞர் கண்ணதாசன் பாடல் வரிகள் தமிழின் பெருமைகளின் பெருமைப்படுத்தி என் முத்தான முதல்வரே தொடங்கிறேன். வீட்டில் அமைதி கிடைக்காதவரே வெளியில் அமைதி தேடுவர். என்னுடைய அப்பா தன்னோட அம்மாவின் பெயரின் கெட்டி அன்பு ஆலயம்தான் எங்கள் வீடு. அழகான மேக வண்ணத்தில் நாங்கள் கும்மாடமிட்டு வாழ்வும் இடம். உள்ளே நுழைந்ததும் அழகான ரோஜா செடிகள் பூ பூத்து வர வைக்கும். நெஞ்சை அள்ளும் கனகாபரம் டிசம்பர் பூக்கள் கூட்டமாய் வளரும். வண்ண வண்ண குரோட்டன் செடிகள், செம்பருத்தி பூக்கள், ஆச்சின் அழகான துளசி மாதம், அதுக்குள்ளே அகல் விளக்கு இருக்கும். எங்கள் அம்மா வீட்டை பராமரிக்கும் அழகே தண்ணிதான். நானும் எங்கள் அம்மா மாதிரி எடுத்த பொருளை எடுத்த இடத்திலே வைத்து என் வீட்டை அழகாக வைத்திருப்பேன். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தாத்தாவோட தோட்டத்தில் கொய்யாய், மாதுளை, சீத்தாப்பழ மரம் ஒரு பக்கம், சிறு சிறுன்னு வீசுகிற தென்னை மர காற்று இன்னொரு பக்கம், நெல்லிக்காய், மாங்காய், மரத்தோட வாசனைகள். பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் வெளியில் கட்டில் போட்டு படுத்தோன்னா தாத்தா காலை பிரித்து விட்டுக்கிட்டே கதை சொல்வார். பாருங்க நடுவரவர்களே, எத்தனை சந்தோஷங்கள் நடுவரவர்களே. ஒரு தட்டில் சாதத்தை போட்டு எங்கள் பாட்டி எல்லாருக்கும் உருண்டை சாதம் பண்ணி கொடுப்பாங்க. எவ்வளோ டேஸ்ட்டு! இதெல்லாம் வெளியே போனால் கிடைக்குமா? உங்கள் பேர் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. இயற்கையை வீட்டிலேருந்து ரசிங்க. மேன் இஸ் எ சோசியல் அனிமல் அப்படி அவர் முதல்ல சொல்கிறாரே. பக்கத்துக்காரங்க கூட சண்டை போடாமல் இருக்கிறான்னு கேளுங்க நடுவரவர்களே. வீட்டுக்கு வர பால்காரண்ணன், பூ விற்கிற அக்கா, பழம் விற்கிற அம்மா, கீரை விற்கிற அண்ணன் கூடலாம் நான் நல்லா பழகுவேன். சுத்தம் சோறு போடும் வீட்டில் நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டா நல்ல காற்றும் நல்ல தண்ணீரும் வீட்டிலையே கிடைக்கும். இதுக்கு நம்ம ஆயிரக்கணக்காக செலவு பண்ணி கஷ்டப்பட தேவையில்லை நடுவரவர்களே. வெளியே போகிற பணத்தை சேமித்து வச்சா எதிர்பாராத செலவுக்கு பயன்படுத்திக்கலாம். வீடு என்பது வெறும் சுவர் கொண்ட இடமல்ல. அன்பு, பாசம், ஒற்றுமை, மகிழ்ச்சி, சுதந்திரம் இதெல்லாம் நிறைந்த இடம். இவே பாரதி காணி நிலம் வேணும் பாடலில் அருகே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். 10-12 தென்னை மரத்துக்கிட்டே வேண்டும். முத்துச்சுடல் போல் நில ஒளி முன்பு வர வேண்டும். குழந்தைகளோட மகிழ்ச்சி வீடு தான். எல்லா லீவ் நாளும் வெளியே ஊர் சுற்ற முடியாது. ஆனால் எல்லா விடுமுறை நாட்களும் வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கலாம். மகிழ்ச்சி என்பது வெளியே தான் இருக்கு என்று எண்ணாதீர்கள். மகிழ்ச்சி என்பது பணத்தில் இல்லை, நம் மனதில் உள்ளது. குழந்தைகளோட மகிழ்ச்சி என்றென்றும் வீடே தருகிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அப்பா அப்பா அப்பா, என்ன ஒரு பேச்சு! மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி ஒரு பேச்சு எங்கள் ஆதிராவோட பேச்சு. அப்பா ஆசையாக ஒரு வீடு கட்டியிருக்காரு. அந்த வீட்டுக்குள்ளே இருங்க, அந்த வீடு தான் சொர்க்கம்னு. அந்த வீட்டை பற்றியும் அந்த வீட்டுக்கு வர்றவங்களை பற்றியும் சொந்தக்காரங்களை பற்றியும் அவங்களுடைய அன்பு குணம் இதுதான் முக்கியங்க, பணம் இல்லைங்க. ஏங்க சின்ன பிள்ளைத்தனமாக பேசாதீங்க, ஊர் சுத்தாதீங்க அப்படின்னு அழகாக பேசிட்டு போன எங்கள் ஆதிராவுக்கு அன்பான பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். வீடு அன்பு, ஒற்றுமை, பாசம், சந்தோஷம் நிறைந்த இடம். செலவில்லாமல் வெளியே போயிட்டு வர முடியுமா? கருத்து சொல்ல வர்றாங்க நிறைவு பேச்சாளர் மதுமிதா. வாங்க மதுமிதா. கனிடை ஏறிய சுளையும் முற்றல் கலைடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காற்றும் பாகிடை ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலம் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியவை என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர். என் உயிர் போல தமிழ்மொழியை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். வெளியே என்றால் பெரிய டூர் தான் பிளான் பண்ணி போகணும்னு நினச்சா அதிகமான செலவு யாராலையும் பண்ண முடியாது. அப்படி இல்லாமல் ஊருக்கு பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு, ஏன்னா ஊருக்கு பக்கத்தில் இடத்துக்கு போகலாம். சாப்பாடு கூட வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போகலாம். செலவு அதிகமாகவே ஆகாது. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா சினிமாவுக்கு கூப்பிட்டு போவாங்க. குடும்பத்தோடு சேர்ந்து மாதத்துக்கு ஒரு முறை தேட்டருக்கு போயிட்டு வந்துடுவோம். காலையில் எழுந்திரிச்சி தாத்தாவோட வாக்கிங் போவேன். தாத்தாவோட ஃப்ரெண்ட்ஸு வாழைத்தண்டு ஜூஸுன்னு சூப்பராக இருக்கும். அம்மாவோட மார்க்கெட் போவேன். எனக்கு பிடிச்ச காய்கறி பழங்கள் இது எல்லாம் வாங்குவேன். இதுலேயும் விலைவாசி நாட்டு நடப்பு இது எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். எங்கள் மாமா வீட்டுக்கு போவேன். அங்கே எங்கள் மாமா அத்தை அவங்க குழந்தைங்கள் கூட ஜாலியாக விளையாடுவேன். எல்லோரும் சேர்ந்து நாடகங்கள் போடுவோம். கோயிலுக்கு சர்ச்சுக்கு வாரத்துக்கு ஒரு முறை போகும்போல குடும்பத்துக்கே ஒரு மனநிலை கிடைச்ச மாதிரி இருக்கும். வெளியே போய்ட்டு வந்தால் மட்டுமே மனதிற்கு புத்துணர்ச்சியும் தெம்பும் கிடைக்கும். காலையில் எழுந்திரிச்சி ஸ்கூலுக்கு போய் 8 பீரியட் கிளாஸ் அட்டன் பண்ணி மேக்ஸ் மேம், இங்கிலீஷ் மேம், சயின்ஸ் மேம், தமிழ் மேம் எல்லாரையும் சமாளித்து இது போக சிஎஸ், ஹிந்தி, கராத்தே, மியூசிக், டான்ஸ், யோகா இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வீட்டுக்கு வந்தால் மறுபடியும் ஹோமு, டியூஷன் சொல்லும் போலே டயர்டாக இருக்குதுல்ல. ஒரு நாள் மட்டும் குழந்தைகள் லைஃப் வாழ்ந்து பாருங்கள், அப்போ தெரியும் ரொம்ப கஷ்டம். அதனால் பெற்றோர்களே எங்களை அவசியம் வெளியே கூட்டு போங்க. வாரத்தில் ஒரு நாள் மட்டும், வாரத்தில் 2 நாள் லீவு கேட்டால் எங்கள் பிரின்சிபல் மேம் கொடுக்க மாட்டாங்க. கிடைக்கிற லீவில் வெளியே போய்ட்டு இருந்தால் மட்டுமே அடுத்த ஒரு வாரம் பாடத்தை புத்துணர்ச்சியோடு படிக்க முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மாடியோ விட்டா அடிச்சிருவீங்க போலையே. அம்மா ஜெயலக்ஷ்மி அம்மா பிரின்ஸ்பால் 2 நாள் லீவை கொடுத்துருங்க. அப்புறம் அந்த தமிழ் மேம், இங்கிலீஷ் மேம், இவிஎஸ்ஸு, மேக்ஸு எல்லாரையும் எங்களை சமாளிக்கிறதுக்கே பெரிய வேலையாக இருக்குங்க. கொஞ்சம் ஏதோ பார்த்து பண்ணுங்க. புத்துணர்ச்சியோடும் புதுமையாகவும் பேசிய மழலை செல்வம் மதுமிதாவிற்கு அன்பு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அருமையான வாதம் இல்லையா? நமக்கே தோணுது வீட்டில் இருப்போமா வெளியே போமா. சில நேரத்தில் நம்மளுமே ஒரு குழப்பத்தில் இருப்போம் தெரியுமா? ஆமாம் வெளியில் போனால் இன்னும் தொல்லை தான், பேசாமல் அதுக்கு வீட்டிலே நம்மளால் ஈஸியாக சமைக்க முடிஞ்சதை சமைச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அதே குழப்பத்தில் தான் இப்போ நடுவர் அவர்களும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தீர்ப்புக்கு நீங்கள் ரெடி ஆகிற வரைக்கும் நான் ஒரு 2 மினிட்ஸ் தான் பேசுவேன். பேச்சுக்கலை பெரிய கலை, அனைவருக்கும் கை வராத கலை. நீங்கள் யார் வேணாலும் சொல்லுங்கள். இப்போ கூட நான் உங்ககிட்ட கலந்து மைக்கு கொடுத்தேன்னா எத்தனை பேரண்ட்ஸ் பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னு தெரியாது. நான் எத்தனை தடவை மீட்டிங்லேயுமே கொடுத்துருக்கேன். அங்கேருந்து பேசுவாங்க, மேம் இங்கே வாங்க மேம், வந்து முன்னாடி வந்து சொல்லுங்கள். இல்லை நான் இங்கே இருக்கேன் மேம், நான் இங்கேருந்தே சொல்கிறேன் மேம், அப்படி தான் சொல்லுவோம். ஏன்னா மைக்குங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு பயத்தையும் தரும். குழந்தைங்களுமே அப்படி தான். அவங்க கூட இப்போ வந்து எனக்கு இப்போ நம்ம இந்த பட்டிமன்றத்தை நீங்கள் பார்க்குறப்பயே வந்து எனக்கு என்னென்னா ஆர்கேவி நம்ம என்ன செய்கிறோங்கிறத அந்த குழந்தைங்கள் பிரதிபலிச்சிருப்பாங்க.
எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் செய்யணும் அப்படின்னு அவங்களுடைய பேச்சு இங்கு பிரதிபலிக்க வச்சது. அதாவது காய்கறிகளோ குழந்தைகளோ, அதாவது பழங்களோ, இந்த காலத்து குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க இல்லையா? ஆனால் அந்த காய்கறிகளையும் குழந்தைகள் வந்து காய்கறிகளையும் பழங்களையும் எப்போவுமே சாப்பிட வச்சுருக்கிற பழக்கத்தை இங்கே நாங்கள் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோங்கிறத நீங்கள் எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க. அதே மாதிரி ஒரு வீட்டில் இருந்தால் அம்மா அப்பாவுக்கு என்ன மாதிரியெல்லாம் உதவி செய்யணும், அம்மா அப்பாவுக்கு என்னெல்லாம் அம்மா அப்பாவுக்கு கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செஞ்சு அவங்க யோசிக்கிறாங்க. குழந்தைங்கள்னு நீங்கள் நினைக்காதீங்க, அவங்க எல்லாத்தையும் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் தெளிவாக கவனிச்சுட்டே தான் இருப்பாங்க. நம்ம தான் நம்ம குழந்தைகளுக்கான ரோல் மாடல்ஸ். நம்ம வந்து நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே அதை பிரதிபலிப்பாங்க. அதே தான் இப்போயும் அந்த மேடையில் வந்து பட்டிமன்ற மேடையில் பார்க்க அப்படியே எனக்கு ரொம்ப ஆனந்தம், ரொம்ப பூரிப்பாக தான் இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்காக இந்த மேடையில் இப்போ இந்த பட்டத்துக்கான தீர்ப்பை வழங்குவதற்கு நம்மளுடைய ஜட்ஜ் மேம் ரெடியா மேம்? இருந்தாலும் அவங்க ரொம்ப தலைமை ஆசிரியர் ரொம்ப சோதிக்கிறாங்க என்னைய. தலைப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமான தலைப்பாக வேற கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் தீர்ப்பு சொல்லி தானே ஆகணும். இது நடுவருக்கான நேரம், தீர்ப்பு நேரம். கண்டிப்பாக, நிச்சயமாக. அன்பான ஆர்கேவி குடும்பத்தாருக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், பெற்றோர்களுக்கும் மற்றும் மிக முக்கியமான எனது அருமை குட்டி பேச்சாளர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விவாத போட்டியின் தலைப்பு விடுமுறை நாட்களில் குழந்தைகள் மிகவும் விரும்புவது வீட்டில் இருப்பதா வெளியில் செல்வதா? ஆகா, அருமையான தலைப்பு. இந்த தலைப்பை செலக்ட் பண்ணவங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு விழாவே வைக்கணும். அந்த அளவுக்கு இன்றைக்கு முக்கியம், இந்த குழந்தைகளுக்கு மிகவும் முக்கியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இந்த தலைப்பு அமைந்துள்ளது. குழந்தைகளே, நீங்கள் எல்லாரும் பேசும்போது எனக்கு என்னுடைய பள்ளி பருவம் ஞாபகம் வந்தது. அதை விட முக்கியமாக அப்பப்போ நானும் பிக்னிக் போயிட்டு வந்தேன். வெளியே போகிறோம் நீங்கள் இல்லையா, நம்ம எங்கெல்லாம் பிக்னிக் போனோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்கள் எல்லாருமே ஸ்டேஜில் பேசும்போது ஒரே ஒரு சினிமா பாட்டு எனக்கு ஞாபகம் வந்தது. ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஞாபகம் அப்படிங்கிறது மனுஷனுக்கு கிடச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சொத்து. நம்ம மூளையில் புதைஞ்சு போன ஒரு ஞாபகத்தை, குழி தோண்டி புதைக்கப்பட்ட ஒரு ஞாபகத்தை, எனக்குள்ளே இருந்த அருமையான ஒரு சில மணி நேரங்களை இன்றைக்கி இந்த குழந்தைகள் தட்டி எழுப்பியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அனைவருமே சிறப்பாக பேசினாங்கங்க. யாருமே நாங்கள் குறைஞ்சவங்க இல்லைங்க, எல்லாருமே பெரிய ஆள் தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஊக்கமாக பேசியிருக்காங்க, நம்பிக்கையாக பேசியிருக்காங்க. தீர்ப்பளிக்கிறது இந்த நடுவருக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன செய்ய போகிறேன் சொல்லுங்க? வீட்டில் சுகமா, வெளியே போவது மகிழ்ச்சியா? ரெண்டுமே குழந்தைகளுக்கு பிடிக்குமா? வீட்டில் இருக்கிறதும் பிடிக்கும், வெளியே போகிறதும் பிடிக்கும். சரி, முதல்ல வீட்டில் இருக்கிறது அணியோடைய ஒரு சில கருத்துக்களை பற்றி நான் பேச விரும்புகிறேன். ஒரு பக்கம் வீட்டில் தான் சுகம் அப்படின்னு குழந்தைகள் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? அம்மா சமையல், தாத்தா பாட்டியோட விளையாட்டு, நண்பர்களோட விளையாட்டு. பால்கார்கிட்டலாம் பேசுகிறாங்களா நம்ம பிள்ளைங்க வீட்டில் இருந்தால்? பால்காரு கூட பேசுகிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க கூட பேசுகிறாங்க, நல்ல நட்பு பாராட்டுறாங்க. இப்படி இருக்கும்போது கார்ட்டூன் வேறு நாங்கள் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், நினச்ச நேரம் தூங்கிக்கிறோம், நினச்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம், அதுதாங்க வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப அழகாக மகிழ்ச்சியாக பேசிட்டு போனாங்க ஒரு சிலர். ஒரு தனி சுகம் இருக்குது, வீடுனாலே சொர்க்கம்தான். நம்ம தலைமை ஆசிரியர் கூட பாட்டு பாடினாங்க ரொம்ப அழகாக. நடுவர் நினச்ச பாட்டை தலைமை ஆசிரியர் பிடிச்சிட்டாங்களே. சொர்க்கமே என்றாலும்
அது நம் வீட்டை போல வருமா. பாட்டு எப்படி இருக்கும்? நம்ம ஊரை போல இருந்தாலும் இங்கே நம்ம தலைப்பு வீடு. அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி உள்ள குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் அதிகமாக வீட்டை மட்டுமே காட்டி வளர்த்து கொண்டிருக்கிறோம். வீட்டில் ஓய்வெடுத்தால் மட்டும்தான் புத்துணர்ச்சி பெற முடிகிறது. அதே நேரத்தில் வெளியே செல்ல விரும்புகிறாங்க சில குழந்தைங்க. அப்படி தானே? வெளியே போனால் சந்தோஷம் இல்லையா? எல்லாரையும் பார்க்கலாம், புது ட்ரெஸ்ஸு போடலாம், காரில் போகலாம், ட்ரெயினில் போகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள் எதிர்பார்க்குறாங்க. அப்போது மிக சிறப்பாக பேசின அந்த அணியையும் நான் விட்டுத்தர முடியாது இல்லையா? வெளியே சென்றால் புதிய இடங்கள், பூங்கா, பார்க்குக்கு போகலாம், பீச்சுக்கு போகலாம், வேறு உறவினர் வீட்டுக்கு போகலாம். எல்லாமே புதுமைங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறது போருங்க. வீட்டில் இருந்தால் ஒரே சலிப்பு. இந்த பார்த்த மூஞ்சியே எவ்வளோ நேரம்தான் பார்க்குறது வீட்டுக்குள்ளே. புதுசாக தான் சில மனிதர்களை பார்ப்போமே, அவங்கக்கிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்குருவோமே அப்படின்னு எங்கள் குட்டி செல்லங்கள் இன்றைக்கி வெளியே செல்வது தான் சிறப்புன்னு பேசிட்டு போயிருக்காங்க. ஆனால் எனக்கு தான் ஒரு தைரியம் வர மாட்டேங்குது எந்த பக்கம் தீர்ப்பு சொல்ல. எப்படி சொன்னால் எதை எடுத்துக்கிடுவாங்களோ அப்படின்னு ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னுடைய தீர்ப்பை சொல்லிட்டு தான் இந்த ஆர்கேவி ஸ்கூலை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்க. இப்போது தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வெற்றியாளர்கள் தமிழ் மொழியும் பேசும் தைரியமும், அவர்களே வெற்றியாளர்கள். ஆம், இங்கு அனைவரும் இதே உற்சாகத்தோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருங்கள். 2 அணிகளும் சிறப்பாக பேசியுள்ளீர்கள். இன்றைய விவாதத்தின் மொத்த வெற்றியாளருமே விடுமுறை நாட்களில் குழந்தைகள் அனைவரும் வீட்டில் இருப்பதை பாதி நேரமும் வெளியே செல்வதை பாதி நாட்களும் விரும்புகிறார்கள். வீட்டிலோ வெளியிலோ எங்கு இருந்தாலும் மன நிறைவுடனும் சந்தோஷமாகவும் இருங்கள். அதுதான் உங்களுக்கு ரியல் ஹாலிடே என்று சொல்லி எனது தீர்ப்பை முடிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை.